நம்ம ஃபஸ்ட்டு மீட்ரு போர்டு எப்படி ஹோல்ஸ் போடலான்னு பார்க்கலாங்க. மீட்ரு போர்டில் வந்து டிஜிட்டல் மீட்ரு வருங்க. அந்த டிஜிட்டல் மீட்டருக்கு மொத்தம் 4 ஹோல்ஸ் போடணுங்க. ப்ளஸ்ஸு மைனஸு அதே மாதிரிங்க ஃபேஸ் நியூட்ரல்னு சொல்லலாங்க. மொத்தம் 4 ஹோல்ஸ் போடணுங்க. மீட்ருந்து வர ஃபேஸ் ஃபஸ்ட்டு கொடுக்குங்க, செகண்ட் நியூட்ருங்க, அப்புறம் அவுட் கோயிங்க்கு வந்து நியூட்ருங்க, அப்புறம் பேசுங்க. அதுக்கு 4 ஹோல்ஸ் போடணுங்க. அந்த ஹோல்ஸ் தாங்க இது. டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு போகுதுங்க ஹோல்ஸுக்கு. இந்த ஹோல்ஸ் என்னென்னா நம்ம 32 ஆம்ஸ் ஃபியூஸ் கேரியர் வைப்போங்க, அதுக்கு உண்டான ஹோல்ஸுங்க. 2 ஹோல்ஸு இன்கமிங் அவுட் கோயிங்க. அடுத்து இந்த ஹோல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எர்த் பிளேட்டுங்க. நம்ம கிரவுண்ட் எடுத்து நம்ம வந்து மீட்ரு போர்டுக்கு கீழே நம்ம கிரவுண்ட் எடுத்து போடுவோம், அதுக்காக எர்த் பிளேட் வருங்க. அந்த எர்த் பிளேட்டுக்கு உண்டான ஹோல்ஸுங்க. மொத்தம் எர்த் பிளேட்டில் வந்து 3 ஹோல்ஸ் வருங்க. நம்ம அந்த 3 ஹோல்ஸ் ஆரம்பத்துலேயே போட்டுருணுங்க. எர்த் பிளேட்டுக்கு உண்டான ஹோல்ஸு நிறைய பேர் பார்த்திங்கன்னா எர்த் பிளேட் மட்டும் வச்சு அதில் நியூட்ரல் லிங்க் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாதுங்க. கம்பத்தில் நியூட்ரல் கட் ஆகிடுச்சுன்னா அந்த எர்த் பிளேட்டில் லைன் வருங்க. அடுத்து மீட்ரு போர்டுக்கு உண்டான எர்த் பிளேட்டை நம்ம வந்து எப்படி ஃபிட் பண்ணணும்னு பார்க்கலாங்க. இதுக்கு 10 சைஸ் நெட் போல்ட் வருங்க. இதை நம்ம டைட் வைக்கும்போது நல்லா ஃபுல் டைட் வச்சுக்கணுங்க. எதனாலன்னா நம்ம ஒயர் லைன் கொடுக்கும்போது காப்பர் கம்பி வருங்க, அதை நம்ம டைட் வைக்கும்போது நெட்டு சுற்றுங்க, லூஸ் ஆயிருங்க. அதனால் ஃபுல் டைட் நம்ம வைக்கணுங்க டீ ஸ்பேனர் வச்சு. அப்படி வைக்கும்போது தான் நம்ம வந்து லூஸ் கனெக்ஷன் இல்லாமல் இருக்குங்க. அப்புறம் மீட்ரு போர்டில் நம்ம எர்த் பிளேட்டை நம்ம டைட் வச்சுருந்தோங்க. 3/4 இன்ச்சு ஸ்க்ரூவே போதுமானதுங்க. நம்ம 1 இன்ச்சு ஸ்க்ரூ எல்லாத்துக்கும் வாங்கினாலும் 1 இன்ச்சு டைட் வச்சுட்டோம். நல்லா அந்த ஹோல்ஸுக்கு நேராக டைட் வச்சு ஃபுல் டைட் வச்சுருணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 32 ஆம்ஸ் ஃபியூஸ் கேரியர் நம்ம ஃபிட் பண்ணிடலாங்க. ஃபியூஸ் கேரியரில் வந்து 2 டைப்பில் வருங்க. ஃபியூஸ் கேரியரில் வந்து ஒன்று மோல்டிங் டைப் வருங்க, ஒன்று ஸ்க்ரூ டைப் வருங்க. ஸ்க்ரூ டைப்பாக இருந்தால் நம்ம ஃபியூஸ் கேரியரை ஃபிட் பண்ணி அப்புறம் நல்லா டைட் வச்சுக்கணுங்க. எதற்காகனா நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த கனெக்டரு நம்ம ஒயர் டைட் வைக்கும்போது சுற்றுங்க. அதனால் பின்னாடி ஸ்க்ரூ வச்சிட்டோம்னா டைட் வச்சிட்டோம்னா நம்ம லைன் கொடுக்கும்போது அது லூஸ் ஆகாதுங்க. ஹோல்ஸை சென்டர் பண்ணி ஸ்டார் ஸ்க்ரூ வச்சு 1 இன்ச்சு ஸ்க்ரூ வச்சு நம்ம ஃபுல் டைட் வச்சிட்டோம்னா ஃபியூஸ் கேரியர் ஆடாது, நல்லா ஃபிட்டாக இருக்கும். 3/4 இன்ச்சு ஸ்க்ரூ வச்சோம்னா 2 த்ரெட்டு தாங்க ஏறும். ஆனால் 1 இன்ச்சு ஸ்க்ரூ வாங்கி ஸ்ட்ரைட் பண்ணி ஃபியூஸ் கேரியர் நம்ம ஃபிட் பண்ணிட்டா நல்லா ஃபியூஸ் கேரியர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஃபுல் டைட் வச்சா உடஞ்சிருங்க, கரெக்டான டைட் வைக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் லிங்க் நம்ம ஃபிட் பண்ணுறோங்க. நியூட்ரல் லிங்க் நிறைய பேர் வைக்க மாட்டாங்க மீட்ரு போர்டில், அது கண்டிப்பாக வைக்கணுங்க. நியூட்ரல் லிங்க்கில் நம்ம எர்த் பிளேட்டில் தாங்க நியூட்ரல் நிறைய பேர் கொடுக்குறோம், அதனால் அதில் கொடுக்கக்கூடாதுங்க. நியூட்ரல் லிங்க்கில் தாங்க நம்ம நியூட்ரல் கொண்டு வந்து இன்கமிங் அவுட் கோயிங் கொடுக்கணும். எர்த் பிளேட்டில் கொடுக்கக்கூடாதுங்க. எதனால் கொடுக்கக்கூடாதுன்னா கம்பத்தில் எர்த்து கட் ஆகிடுச்சு, நியூட்ரல் கட் ஆகிடுச்சுன்னா ரிட்டன் வருங்க. அதனால் நியூட்ரல் லிங்க்கில் தாங்க நியூட்ரல் கொடுக்கணும். அடுத்து நம்ம வந்து ஐலம் பாக்ஸு 2 போல் எம்சிபி மெட்டல் பாக்ஸுக்காக வேண்டி நம்ம ஐலம் பாக்ஸுக்கு ஹோல்ஸ் எல்லாம் போட்டாச்சுங்க. நம்ம இஎல்சிபி தாங்க வைக்கிறோம். நம்ம ஆர்சிசிபி வைக்கலாம், எம்சிபி வைக்கக்கூடாதுங்க, இபி ரூல்ஸே போட்டாங்க. மெட்டல் பாக்ஸ் நம்ம செட் பண்ணிக்குவோங்க. அடுத்து நம்ம மீட்ரு போர்டு நம்ம ஹோல்ஸ் போட்டிருக்கோம்லங்க, பின்னாடி பலகையோடைய துகள்கள் இருக்கும், அதை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் வேலை நீட்டாக இருக்கும் அப்படி பண்ணிக்கிட்டா. அடுத்து நம்ம மீட்ரு போர்டுக்கு ஒயர் நம்ம போட்டுடலாங்க. மீட்ரு போர்டில் நம்ம ஒயர் போடும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தாங்க நம்ம ஒயர் விடணும். இது என்ன ஒயர்னால் ஃபியூஸ் கேரியர் போகிற ஒயருங்க, ஃபேஸ் ஒயருங்க. ஒயர் நம்ம என்னைக்குமே கொஞ்சம் லூஸாக தான் விடணும். எதற்காகனா ஒயர் ஹீட் ஆகுங்க, ஒரு சில நேரம் ஹீட் ஆகுங்க. அப்போ நம்ம அந்த ஒயரை எடுத்து சீவி ஒயர் லைன் கொடுக்குற மாதிரி இருக்கணுங்க. மீட்டரில் சீல் வச்சுருவாங்க. அப்போ நம்ம ஒயர் வந்து கொஞ்சம் லூஸ் இருந்தால் தாங்க நம்ம எடுத்து ஃபியூஸ் கேரியரில் நம்ம லைன் கொடுக்க முடியும். இது என்ன ஒயர்னால் நியூட்ரு ஒயருங்க, மீட்டர்லேருந்து வர நியூட்ரு ஒயருங்க. இந்த ஒயரை நம்ம வந்து இந்த ஒயர் கொஞ்சம் லூஸ் வைக்கணுங்க. அதை நியூட்ரல் லிங்க்கில் நம்ம வந்து எடுத்து விட்டுருவோம். மீட்டர்லேருந்து எப்படி ஒயர் வரும்னா ஃபஸ்ட்டு பேஸு நியூட்ருங்க, நியூட்ரு பேஸு, இந்த மாதிரி தாங்க வரும். நியூட்ருக்கு நம்ம ஒயர் போட்டாச்சு.
அடுத்து நம்ம ஃபேஸு நியூட்ரு அவுட் கோயிங் லைன் நம்ம போட்டுருவோங்க. ரெண்டுக்கும் நம்ம எம்சிபி பாக்ஸ் பக்கத்தில் அந்தளவுக்கு நம்ம ஒயரை வச்சு நம்ம ஹோல்ஸ் ஒயரை எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம அளவு ரெண்டையும் ஒன்று சேர்த்து நம்ம கட் பண்ணிக்கணுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நியூட்ரல் லிங்க் டைட் வச்சாச்சுங்க. ரெண்டாவது ஃபியூஸ் கேரியர் நம்ம டைட் வச்சுட்டுருக்குறோங்க. ஒயரை வந்து நம்ம ஃபுல் டைட் வைக்கணுங்க. கொஞ்சம் கூட லூஸ் இருந்துச்சுனாலுமே ஒயர் ஹீட் ஆகுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சர்வீஸ் பைப் பெண்ட் பைப்பாக வாங்கினோம்னா அந்த இடத்துல இரும்பு துகள் இருக்கணுங்க. அதை கவனிக்காமல் நம்ம ஒயரை போட்டுறக்கூடாது. அந்த இரும்பு துகளை எடுத்துகிட்டு நம்ம டேப் அடிச்சுடணுங்க. டேப் அடித்தா ஒயர் காயமாகாதுங்க. இல்லாட்டி ஒயர் காயமாயிருங்க, இப்படி தான் அடிக்கணுங்க. அடுத்து நம்ம ஸ்டே ஒயரை சர்வீஸ் பைப்பில் கட்டிக்கலாங்க. சர்வீஸ் பைப்பில் கட்டும் போது இந்த மாதிரி சுற்றிட்டோம்னா நல்லா க்ரிப்பாக இருக்குங்க. அடுத்து நம்ம சிங்கிள் ரீல் கட்டிக்கணுங்க. சிங்கிள் கண்டிப்பாக கட்டணும். நம்ம கட்டு கம்பியில் இப்படி கட்டி அதுக்கு மேலே நம்ம டேப் அடித்து கட்டிட்டோம்னா ரீல்ஸ் நின்றுக்குங்க. அடுத்து நம்ம மீட்டர் போர்டு டீ போல்டு அளவு எடுத்து நம்ம வந்து டீ போல்ட்டை ஃபிட் பண்ணி மீட்டர் போர்டு தூக்கி நேர் வச்சு மாட்டிக்கணுங்க. அடுத்து இஎல்சிபியோட உட் பாக்ஸ் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாங்க. நம்ம வந்து மீட்டர் போர்டு ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தாங்க நம்ம உட்டு பாக்ஸும் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதனால் மீட்டர் போர்டை நேராக வச்சு அடிச்சுட்டு அப்புறம் இந்த பாக்ஸ் அடிக்கணுங்க. அடுத்து நம்ம இஎல்சிபியை வந்து நம்ம லைன் கொடுத்துர்லாங்க. அதில் இஎல்சிபியில் வந்து ஃபேஸ் நியூட்ரு பார்த்து தாங்க நம்ம கொடுக்கணும். நம்ம டைட் நல்லா ஃபுல் டைட் வைக்கணுங்க. எதுலேயுமே வந்து டைட் இல்லாமல் வைக்கக்கூடாதுங்க. ஃபுல் டைட் வச்சுக்கணும் எதுலேயுமே. அடுத்து இஎல்சிபியோடைய மெட்டல் பாக்ஸ் டாப்பை மாட்டிக்கணுங்க. வேலை நல்லபடியாக முடிஞ்சிருச்சு பாருங்கள். ஓகே. அடுத்து என்னென்னா மீட்டர் போர்டு அவுட்டரில் வச்சுருக்கனால தகர பாக்ஸ் நம்ம செட் பண்ணுங்க. தகர பாக்ஸ் கண்டிப்பாக செட் பண்ணணும். இல்லாட்டி மழை தண்ணியிலேருந்து பாதுகாக்க முடியாதுங்க மீட்டர் போர்டை. அதனால் கண்டிப்பாக தகர பாக்ஸ் செட் பண்ணுங்க. தகர பாக்ஸை சுற்றி வர ஆணி அடிச்சிடுங்க. வேலையில் ஏதாவது குறை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சரி செஞ்சுக்கலாம். வேலை நல்லபடியாக முடிஞ்சிருச்சுங்க.